பஸ் வந்துருச்சுங்க. இதுதான் ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அதனடா 1957 இதுதாங்க ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸு. நான் சொன்னேன்னா பஸ்ஸு மாறாது, இதே பஸ் தான் வரும்னு. இந்த பஸ்ஸில் தான் தலைவர் இன்றைக்கி வந்து ராமேஸ்வரம் போகிறாரு. சீட்டில் ஆமாம், சீட்டில் செகண்டு. இதில் தான் ராமேஸ்வரம் தான் பஸ்ஸு. ஒரு பஸ்ஸு வர ஒரு பஸ்ஸு போக, அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒவ்வொரு ட்ராவல்ஸ்லேயுமே. இப்போ இந்த எம்ஆர்எம் கிளம்புது, இந்த எம்ஆர்எம் வந்து நிற்கிது பாருங்கள். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அது ஒரு நல்ல ஐடியா தான். அந்த பிளாட்ஃபார்மை ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறதுல நல்ல ஐடியா தான் இது. இரு போகலாம். பாரத் பென்ஸில் நான் சொன்னேன்னா, பாரத் பென்ஸ் கிளைடர்ஸு. நீ வேறு பிராண்டு என்ன, ஆனால் பாரத் பென்ஸ் தான்டா அப்படின்னா இந்த பாரத் பென்ஸ் பிராண்டு. சரியா? பாரத் பென்ஸ் தான். டைம் என்ன? கரெக்டாக 8:50 கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரும்னு சொன்னாங்க. கரெக்டாக 8:50 வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ அப்படியே லக்கேஜை டிக்கியில் போட்டு தலைவர் ஏற்றி விட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றத அவரோட வாய்ஸில் அவரே நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து வர அதை அப்லோட் பண்ணி பார்க்கலாம். எம்ஆர்எம் ட்ராவல் எப்படி இருந்ததில்ல, பஸ் எப்படி இருந்ததில்ல. அண்ணா டிக்கியில் பண்ணுண்ணா லக்கேஜ். நியூ வசந்தம். செக்இன் பண்ணிட்டு வா. ஸோ டிக்கெட் வந்து செக்இன் பண்ணியாச்சு, வந்துருச்சு. ஓகே, ட்ராவல் வந்து இந்த லக்கேஜை வந்து போட்டு நான் லக்கேஜை போட்டுருக்கேன். ராமேஸ்வரம் 2 பஸ்ஸா 1 பஸ்ஸாண்ணா? 2 பஸ். இந்த 1 பஸ் தானா? தினேஷ்கண்ணன் செக்இன் பண்ணார்ல இப்போ. சீட்டு நானா? ஓகே, லக்கேஜ் வண்டியில் ஏற்றியாச்சு. ஒரு தான் டிரைவர்னு நினைக்கிறேன். பஸ் நல்லா இருக்குது. ட்ராவல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவர் தான் சொல்லணும். உள்ளே போயிட்டு நாலு சாரி ப்ரோ. சீட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்கு. பாரத் பென்ஸ். இப்போ வந்து டிரைவர்ஸ் கேபினை பார்ப்போம். இதுதான் டிரைவர்ஸ் கேபின். சன்ஃபிஸ்ட் மேரியட்ஸ் கிடைச்சிருக்காரு. எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ எம்ஆர்எம் கிளம்பிருச்சு. ட்ராவல் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பஸ்ஸு கிளாம்பாக்கம் கிளம்பிருச்சு. நம்ம வந்தது 8:50க்கு, ஆனால் பஸ்ஸு கிளம்புனது 9:15க்கு. யாரோ ஒருத்தர் வந்து லேட் பண்ணிட்டாரு போல இருக்கு. சீட்டெல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. கம்ஃபோர்ட்டு வேறு மாதிரி இருக்குது. சரியான சாப்பிட்டு புளியில் இறங்குது. அவ்வளோ ஷேக்னஸ் அவ்வளோ தெரியல. நல்லா மெத்துன்றது. தெரிஞ்சு இந்த பஸ்ஸுக்கு வந்து பேமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்காங்க. டிரைவர் வந்து சரியான ஃப்ரெண்ட்லியாக கோவிலியாக. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து முந்தூர்பேட்டை. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 11:52 அப்படின்னு விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு சிங்கிளாக வந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெர்த்தை போட்டு வந்துடுங்க. சிட்டரை போட்டு உட்காராதீங்க தயவு செஞ்சு. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து பரோட்டா விட்றாங்க இல்லையான்னு எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நேற்று நைட்டுன்னு சொங்கலை. நேற்று நைட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வீடியோ எடுக்க போயிட்டான். அதுக்கும் தூக்கம் இல்லை. காலையில் தூங்கலான்னு பார்த்தா இன்னைக்கு கிளம்புறனால திங்ஸ் வாங்க வேண்டியதாக போச்சு கொஞ்சம். ஆனால் இங்கே அலைஞ்சிட்டு பஸ்ஸில் தூங்கலான்னு பார்த்தா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு. என் பக்கத்தில் புரட்டை விட்டு சாவடிக்கிறாரு. நான் உங்களுக்கு அந்த ஆடியோ கிளிப்பை அந்த வீடியோவோட பின்னாடி ஓட விட்றேன் பாருங்கள்.
காரைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டே வந்துட்டாங்க. ராம்நாடுக்கு 5 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் 5 மணிக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். எப்போ ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க. 5 மணிக்கு ஆர்எஸ் மங்கலம் கொரட்டை சவுண்டு இன்னும் கண்டினியூ. நேர் வழி சீக்கிரமாக போயிடும். ராம்நாடுக்கு கிட்டத்தட்ட 5:30க்கெலாம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாப்பிங் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் போடுறாங்க. நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம்ல, அந்த இடம் மட்டும்தான் ஸ்டாப்பிங் பாயிண்ட். வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆள் ஏற்றினா ஒரு சில பஸ் என்ன பண்ணுவாங்க, ஹோல் லைட்டையும் போடுவாங்க. ஆனால் இவங்க வந்து பிளாட்ஃபார்ம் லைட்டு மட்டும் போடுறாங்க. இந்த லைட்டு மட்டும் போட்டு ஆளை ஏற்றுறாங்க. ஆனால் மற்ற எல்லா பஸ்ஸும் என்ன பண்ணுவாங்க, எல்லா லைட்டையும் போட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. இதே ஆனால் ரீசெண்டாக இது வரைக்கும் நான் போன பஸ்ஸில் இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. ரேட்டிங் கணக்கு உங்களுக்குலாம் வந்துடும்ண்ணே. அதான் 5 மணிக்கு டைமிங் கரெக்டாக வந்து விட்டுருவீங்களே. 6 மணி டைமிங். இதே நாள் நேஷனல் டிராவல்ஸ் லேட்னா கொண்டு வந்து விட்றோம். 10 மணிக்கு கொண்டு வந்து விட்றாரு. அதில் இல்லை இப்போதான் டைமிங். கோயம்பேடுலேயும் நீங்கள் 9 டைமிங் போட்டுறீங்க. ஆனால் 8:50க்குலாம் வந்துட்டீங்க. அட்வான்ஸாக வந்துடுறீங்க. இவர் தான் நம்ம அண்ணன் டிரைவரு. விசிறு தட்டாமல் வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்து இறக்கி விட்டுறாரு. வந்து கரெக்டாக இறக்கி விட்டாங்க. கரெக்டாக 5:30க்கு ராம்நாடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 5:30க்கு வந்து இறக்கி விட்டு பஸ்ஸு கிளம்பிட்டே இருக்குது.